ஓகே, நான் இல்லை இப்போ அதில் ஸ்ட்ரிங் பற்றி சொல்கிறேன். அண்ட் அந்த பட்டனை டபுள் கிளிக் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஆல்ரெடி எழுதியிருக்க இந்த பிளேஸ்க்கு வரும். அண்ட் அந்த கோடை நான் ரிமூவ் பண்ணிடுறேன். அண்ட் இப்போது இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் டேட்டா டைப்பை நம்ம கிரியேட் பண்ண போகிறேன். அது ஸ்ட்ரிங். அண்ட் இந்த ஸ்ட்ரிங்குக்கு நேம் வந்து டிபார்ட்மெண்ட் அப்படின்னு கொடுத்துட்றேன், செமிகோலன். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஸ்ட்ரிங்கை கிரியேட் பண்ணியிருக்கேன், அதாவது ஒரு வேரியபிளை கிரியேட் பண்ணியிருக்கேன். ஆனால் அதுக்கு இன்னும் வேல்யூ அசைன் பண்ணலை. ஜஸ்ட் இப்போ நான் இதை கிரியேட் தான் பண்ணியிருக்கேன். அண்ட் இப்போ அதுக்கு வேல்யூ அசைன் பண்ணுறேன். டிபார்ட்மெண்ட். ஸோ நான் ஆல்ரெடி இந்த ஸ்ட்ரிங்கை கிரியேட் பண்ணிட்டனால எனக்கு வந்து நான் டீன்னு அழுத்தினாலே எனக்கு கீழே லிஸ்ட் அவுட் பண்ணி காமிக்கும் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோ டிடெக்ட் பண்ணும். ஸோ அதை நான் அதை என்டர் அடிச்சுக்கலாம். ஸோ இந்த டிபார்ட்மெண்ட் ஈக்குவல் டு நான் சம் வேர்ட்ஸ் கொடுக்கலாம். அதாவது this is C# tutorial எப்படின்ட்டு. ஸோ இது வந்து ஸ்ட்ரிங். ஸோ இந்த this is C# tutorial அப்படின்ற இந்த வேர்டை, இந்த ஸ்டேட்மெண்ட்டை, இந்த ஸ்ட்ரிங்கை நான் டிபார்ட்மெண்ட் அப்படின்ற ஸ்ட்ரிங்கில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த வேரியபிளில் நான் இப்போ ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இங்கே கிரியேட் பண்ண இங்கே ஸ்ட்ரிங், அதாவது டிபார்ட்மெண்ட்டுன்னு ஒரு டைப் ஆஃப் ஸ்ட்ரிங்கை நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த டிபார்ட்மெண்ட்டில் நான் வந்து this is C# tutorial அப்படின்ற இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நான் அதுக்கு பதிலாக இன்ஜினியரிங் அப்படின்னு கொடுத்துட்றேன். ஜஸ்ட் மீனிங்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ நான் என்னோடய ஃபைலை சேவ் பண்ணிவிட்டு நான் ரன் பண்ணி பார்க்குறேன். அந்த பட்டனை கிளிக் பண்ணுறேன். நத்திங் ஹேப்பன். ஸோ என்னென்னு பார்க்கலாம். ஸோ ஏன்னா நான் என்ன சொல்லியிருக்கேன், இந்த பட்டனை கிளிக் பண்ணோன்னே ஒரு ஸ்ட்ரிங்கை கிரியேட் பண்ண டிபார்ட்மெண்ட்ன்ற பேர் வச்சு, அண்ட் அதில் வந்து இன்ஜினியரிங்கிறத ஸ்டோர் பண்ண அப்படின்னு சொல்லியிருக்கேன். பட் நான் வந்து என்னுடைய அவுட்புட் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ண நான் இதுக்கு சொல்லவே இல்லை. ஜஸ்ட் அதை நம்ம செய்வோம். ஸோ அது சம் மீனிங்ஃபுல்லாக இருக்கலாம். ஸோ நான் ஆல்ரெடி ரிசல்ட் லேபிள் அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன், .text. ஸோ அந்த ரிசல்ட் லேபிளில் தான் நான் வந்து டிஸ்பிளே பண்ண போகிறேன். நான் அதுக்கு டிபார்ட்மெண்ட் அப்படின்னு கொடுத்துட்டேன். அண்ட் செமிகோலன் வச்சுட்டேன். ஸோ இது என்ன பண்ணுறேன்னா, இந்த இன்ஜினியரிங்ன்ற வேர்டை என்னோடய டிபார்ட்மெண்ட்டில் ஸ்டோர் பண்ணுறேன். அப்புறம் அதை என்னுடைய லேபிளில் வந்து நான் டிஸ்பிளே பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகே, ஜஸ்ட் என் ஃபைலை நான் சேவ் பண்ணிக்கிறேன். debug start without debugging. அப்படி இல்லாட்டி உங்கள் கீபோர்டில் Ctrl F5. அண்ட் இப்போ கிளிக் பண்ணுறேன் இன்ஜினியரிங். ஓகே, பர்ஃபெக்ட். அண்ட் இது வந்து நம்ம மேனுவலாக டைப் பண்ணுறது. பட் இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்குள்ளே டைப் பண்ணுற ஸ்ட்ரிங்கை நம்ம எப்படி, இப்போ நான் இங்கே சுஜஷன் அடிச்சிருக்கேன். சாரி, இங்கே வந்து நான் education.com அடிக்கிறேன். உப்ஸ், நான் இங்கே ஆன்லைனுக்கு பதிலாக எம் போட்டிருக்கேன். ஓகே, சாரி. onlinesmarteducation.com. ஸோ இதை நான் போட்டுட்டு கிளிக் பண்ணால் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக எந்த இடத்துல ஆன்லைன் ஸ்மார்ட் எஜுகேஷன் வரணும். அதாவது என்னோட டெக்ஸ்ட் பாக்ஸ்க்குள்ளே இருக்க வேல்யூவை என்னுடைய ஸ்ட்ரிங் வந்து கேட்ச் அப் பண்ணணும். ஸோ அது எப்படின்னு பார்க்கலாம். ஜஸ்ட் என்னோட விஷுவல் ஸ்டுடியோக்கு வரேன். இங்கே இந்த ஸ்ட்ரிங்கை நான் ரிமூவ் பண்ணுறேன். அண்ட் அதுக்கு பதிலாக என்னுடைய டெக்ஸ்ட் பாக்ஸ் நேம் string text box id நான் இந்த இடத்துல அதை ஸ்பெசிஃபை பண்ணுறேன். string text box dot text. டாட் டெக்ஸ்ட் எதை மீன் பண்ணுதுன்னா, அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்க்கு உள்ளே இருக்க டெக்ஸ்ட், அதாவது இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்க்கு உள்ளே இருக்க இந்த டெக்ஸ்ட், அதை வந்து இந்த டிபார்ட்மெண்ட்ன்ற ஸ்ட்ரிங்கில் ஸ்டோர் பண்ணி அதுக்கப்புறம் டிஸ்பிளே பண்ண வைக்கிறேன். எப்போது இந்த பட்டன் கிளிக் நடந்த பிறகு. அண்ட் இப்போ இந்த ஃபைலை நான் சேவ் பண்ணிக்கிறேன். debug start without debugging. அண்ட் இதில் நான் onlinesmarteducation.com ஆல்ரெடி டைப் பண்ணது. அண்ட் இப்போ நான் இதை கிளிக் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு onlinesmarteducation.com வந்துடுச்சு. ஸோ இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்க்கு உள்ளேருந்து எனக்கு லெவலில் வேல்யூ ரிட்ரீவ் ஆகுது. ஸோ இதுதான் ஸ்ட்ரிங். ஸோ இந்த ஸ்ட்ரிங் டேட்டா டைப்பால்
ஆல் டைப் ஆஃப் கேரக்டர்ஸை இதில் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். அதாவது நம்பர்ஸ். ஸோ இன்கேஸ் நான் நம்பர்ஸை இந்த ஸ்ட்ரிங்கில் ஸ்டோர் பண்ண நினச்சா கூட நம்மளால் வந்து அது நம்பர்ஸாக கன்சிடர் பண்ணப்படாது, ஏதோ ஒரு சிம்பிளாக தான் கன்சிடர் பண்ணப்படும். ஸோ இந்த ஸ்ட்ரிங்ன்ற டேட்டா டைப்பில் நம்மளால் எந்த மாதிரியான வேர்ட்ஸையும் நம்மளால் ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ இந்த நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இன்டீஜர்ஸ் பற்றி பார்க்கலாம். நாட் இன்டீஜர்ஸ், கன்கானியேஷன். ஸோ எப்படி ரெண்டு டிஃப்ரெண்ட் டேட்டாஸை வந்து கம்பைன் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அண்ட் இது வந்து ஒரு வேரியபிள் மாதிரி இப்போ நம்ம கிரியேட் பண்ணது. ஸோ இதில் வந்து இந்த ஸ்ட்ரிங்கில் வந்து ஒரு வேர்டு தான் அட் டைமில் ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ மல்டிபிள் டேட்டாஸை இதில் வந்து ஸ்டோர் பண்ண முடியாது. ஒன்லி ஒன் ஸ்ட்ரிங் வந்து இந்த ஒரு டேட்டா டைப்பில் ஸ்டோர் பண்ண முடியும். அதாவது டிபார்ட்மெண்ட்டுன்ற ஒரு வேரியபிளில் நம்மளால் ஒரே ஒரு ஸ்ட்ரிங்கை தான் நம்மளால் ஸ்டோர் பண்ண முடியும். மல்டிபிள் ஸ்ட்ரிங்கை நம்மளால் ஸ்டோர் பண்ண முடியாது. ஸோ இன்கேஸ் எனக்கு வந்து ஒரே வேரியபிளில் ஒரு 10 டேட்டாவை நான் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்ற கண்டிஷன் வரும் கண்டிப்பாக. ஸோ அந்த மாதிரி டைமில் எப்படி எதை யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா அரேஸ் யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் அரேஸ் நம்ம கற்றுக்கிறதுக்கு இன்னும் நிறைய டைம் இருக்குது. அண்ட் அப்போ வந்து நம்ம வந்து அரேஸ் பற்றி ப்ரீஃபாக பார்க்கலாம். அண்ட் இப்போதைக்கு ஜஸ்ட் ஸ்ட்ரிங் அப்படின்னு டேட்டா டைப் அதை டைப் பண்ணிக்கிறோம். ஃபாலோட் பை அந்த ஸ்ட்ரிங் உடைய நேம். நான் டிபார்ட்மெண்ட்டுன்னு போட்டிருக்கேன். அண்ட் அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு ஸோ இங்கே நான் ஸ்ட்ரிங்கை கிரியேட் பண்ணிட்டேன். டிபார்ட்மெண்ட்டுன்ற ஸ்ட்ரிங்கை கிரியேட் பண்ணியிருக்கேன். அண்ட் இங்கே டிபார்ட்மெண்ட்டுக்கு அந்த ஸ்ட்ரிங்குக்கு வேல்யூ அசைன் பண்ணுறேன் என்னோடய டெக்ஸ்ட் பாக்ஸில் இருந்து. அண்ட் அதுக்கப்புறம் என்னோடய டிபார்ட்மெண்ட்டில் இருக்க இன்ஃபர்மேஷனை என்னுடைய அந்த ரிசல்ட் லெவலில் டிஸ்பிளே பண்ணுறேன் யூசர்ஸ்க்கு. அதாவது ஸ்டோர் பண்ணுறேன்னு கூட சொல்லலாம், டிஸ்பிளே பண்ணுறேன்னு கூட சொல்லலாம். ஸோ இது ஸ்ட்ரிங். ஸோ நம்ம அடுத்தது பார்க்க போகிறது வந்து இன்டீஜர். சாரி, நாட் இன்டீஜர், கன்கானியேஷன்.